எக் புர்ஜி, எக் பொடி மாஸ் உங்களுக்காக தான். நாளைக்கு சண்டே இல்லையா, சிக்கனு மட்டனு மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஆனால் பக்கத்தில் முட்டை இல்லைன்னா அது பாவம் தானே. முட்டை இல்லைன்னா அது பாவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இது உங்களுக்காக தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி எக் புர்ஜி, எக் பொடி மாஸ். இது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக பரவற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் போட்டு எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கலாம். வதக்கிங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் சஜஷன் பண்ணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வீடியோவை நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக் புர்ஜி ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெப்பரு, மிளகாய் தூள், கொஞ்சோண்டு தனியா பொடி. இதில் முக்கியமாக மஞ்சள் தூளும் ஜீரா பவுடரும் போடணும். நம்ம கரம் மசாலாவோ கொரியாண்டர் பவுடரும் இதில் போடக்கூடாது. இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டிங்களா. இப்போ முட்டை நான் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். 4 முட்டையை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபயரில் வச்சுட்டு ஓரமாக முதல்ல உடச்சி விடுங்க. ஓரமாக பாருங்கள், வீடியோவில் எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோவில் காட்டுற மாதிரியே பொறுமையாக உடச்சி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுவே குக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். முட்டை ட்ரை ஆகி உடஞ்சி நல்லா நம்ம ஸ்க்ரம்பிள்டு ஆகிட்டு வரும் நமக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. நான் நடுவில் ஒரு கால் வந்ததுனால நான் உப்பு போட மாதிரி, ஆனால் மேலே கடைசியில் நான் போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ் கொரியாண்டரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உப்பையும் போட்டுட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.